அந்த விபத்து நடந்ததற்கு தாவேக்காவிலிருந்து நாங்கள் பொறுப்பேற்கிறோம்னு சொல்லியிருந்தா அன்றைக்கே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். கொள்கையற்ற தலைவர்கள் எப்பொழுதுமே கூட்டத்தை சேர்க்க முடியுமே தவிர, ரசிகர்களை தான் உருவாக்க முடியுமே தவிர, நல்ல மக்களை உருவாக்க முடியாது அப்படின்றது ஒரு பொது விதி. அந்த கடுமையான உரையாடல் இருக்கு இல்லையா, அவங்க சொல்கிற கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதில் தாவேகா தலைவர் தன்னை சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த கருத்துக்களில். அன்றைக்கு நான் தான் முதல் முறையாக என்னுடைய குரல் தான் முதல் குரலாக வெளியே வந்தது. அவர் ஜோசப் விஜயாக இருந்தாலும் அல்லது விஜய் முகமதுவாக இருந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருந்தீங்க, நலத்திட்ட உதவி, நடிகர் நலத்திட்ட உதவி கொடுத்தா வாங்கிக்கோங்க, நான் அவங்க கிட்ட நாட்டை கொடுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்க. அது ரொம்ப முக்கியமான பேசுபொருளாச்சு. ஸோ அது ஒரு சம்பந்தமாக ஒரு கருத்து. கொள்கையற்ற தலைவர்கள் எப்பொழுதுமே கூட்டத்தை சேர்க்க முடியுமே தவிர, ரசிகர்களை தான் உருவாக்க முடியுமே தவிர, நல்ல மக்களை உருவாக்க முடியாது அப்படின்றது ஒரு பொது விதி. அந்த விதியின் அடிப்படையில் தான் நான் அந்த ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அதுக்காக நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்போ வரவேற்றவன்ல நானும் ஒருத்தன். நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் நான் எந்த அடிப்படையில் வரவேற்கிறேன்னா, அவருடைய திரைப்பிரபலத்தையும் நான் வரவேற்கிறேன். ஏன்னா புகழ்பெற்ற எம்ஜிஆர் அவர்கள், மாபெரும் சூப்பர் ஸ்டாராக இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருமே அடிப்படையில் இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்களாக இல்லாத சூழலில் இந்த மண்ணில் பிறந்த ஒரு நடிகர், உச்ச நடிகராக விஜய் அவர்கள் வளர்ந்ததற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ஸோ என் மண்ணை சேர்ந்த ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அடுத்த சூப்பர் ஸ்டார் என் மண்ணை சேர்ந்தவர்ன்றதில் நான் அவரை ரொம்ப பெருமையாக பார்த்தேன். அதே போல் லட்சக்கணக்கான மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிற ஒரு அரசியலுக்கு வரும் பொழுதும் அவரை நான் வரவேற்கிறேன். ஒரு பேர், புகழ், பணம் எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டு அது உச்சத்தில் இருக்கும் பொழுதே ஒருத்தர் வருவதுன்றது இருக்கு இல்லையா. சரி, ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக அவர் வராரு அப்படின்றதுனால நம்ம அவரை வரவேற்கிறோம். ஆனால் வந்த உடனேயே நம்ம அவர் கையில் நாட்டை கொடுக்கணுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. அது அந்த அந்த விமர்சனத்தை தான் நான் வைக்கிறேன். நான் ஒரு மக்களோடு இன்னும் பயணிக்க வேண்டியது இருக்குது, மக்களோட அரசியலில் கலந்துக்க வேண்டியது இருக்குது. சுகதுக்கங்கள் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டு இந்த நாடு எதை நோக்கி போகிறது, இந்த நாட்டுக்கு என்ன அரசியல் தேவையானதாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அரசியல் மாறுது. வெள்ளைக்காரன் இருக்கும் பொழுது, நம்மளை அடிமையாக வச்சிருக்கும் பொழுது நம்ம சாதி சண்டையோ மத சண்டையோ அதிகமாக போட்டுக்கிட்டதில்லை. அவன்கிட்ட இருந்து சுதந்திரம் பெறுவது தான் அன்னைக்கு நமக்கு தேவையான அரசியலாக இருந்தது. அதுக்கு பின்னாடி சுதந்திரம் பெற்றதற்கு பின்னாடி மொழிவாரியாக மாநிலங்கள் தங்களுடைய உரிமைகளை மாநில சுயாட்சியை தேட வேண்டிய, அவரவர் மொழியை, அவருடைய பண்பாட்டை, அவருடைய கலாச்சாரத்தை காக்க வேண்டியது அரசியலாக இருந்தது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அப்புறம் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பது அரசியலுக்கு அவசியமாக இருந்துச்சு. அது ஒரு காலகட்டத்தில். 2014க்கு பின்னாடி இந்தியா முழுவதுமாக எதை நோக்கி நகருதுன்னு சொன்னால், ஒரு நாடு, ஒரு தேர்தல், ஒரே கலாச்சாரம், ஒரு பண்பாடு, ஒரு மதம், ஒரே வழிபாடு அப்படின்னு நோக்கி நகரும் பொழுது அது நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தை சிதைக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. அது மனு தர்மத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆட்சி இங்கே அமைஞ்சிடக்கூடாதுன்றதுனால இப்போ நம்ம அதை எதிர்க்க வேண்டியது அரசியலாக இருக்குது. ஜோசப் விஜய்னு சொன்னேன், பாஜக கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. இந்த நிலைப்பாடா இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான நிலைப்பாடாக நான் பார்க்குறேன். நான் கரூர் நிகழ்வுக்கு பின்னாடி நிறைய நடிகர் விஜய் அவர், தாவேகா தலைவர், நடிகர்னு சொல்ல வேண்டியதில்லை, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் குறித்து நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. நிறைய பேர் பேசியிருக்காங்க. நான் குறிப்பாக அதில் அண்ணன் திருமாவளவன், சகோதரர் கருப்பழனியப்பன், இவங்கெல்லாம் ரொம்ப கடுமையாக சொல்கிறாங்க. அந்த கடுமையான உரையாடல் இருக்கு இல்லையா, அவங்க சொல்கிற கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதில் தாவேகா தலைவர் தன்னை சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த கருத்துக்களில். அதனால் இன்னும் யார் யாரெல்லாமோ, அது யூடியூபராக இருக்கலாம், பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், மூத்த பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், இவங்க எல்லாருமே விஜய் அவர்களை சரி செய்வதற்கு தான் திட்டுறாங்களா நான் பார்க்குறேன். அந்த அறிவுரையாக தான் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு. அதனால் இவங்க திட்டலை விட ஹரிஹர ராஜா சர்மாவுடைய ஆறுதல், அரவணைப்பு ரொம்ப ஆபத்தானது. நான் அப்படி தான் பார்க்குறேன். நான்
ஏன்னா இவங்களுடைய திட்டத்திலிருந்து நீங்கள் உங்களை சரி செஞ்சு சரியான அரசியலை நோக்கி நகர முடியும். தவறு இழைப்பது வந்து மனித இயல்பு, அதுலேருந்து திருத்தி கொள்ள முடியும். ஆனால் அந்த இடத்துலேருந்து வர்ற ஆதரவு இருக்குல்ல, ஜோசப் விஜய் என்று அவர் நடிகர் விஜயை வந்து அவர் கிறிஸ்டியனு அந்த 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 மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்ன்றதே நம்ம மைண்ட்லேருந்து மறைஞ்சிருச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடியே மறைஞ்சிருச்சு. அவர் ஒரு பிரச்சனையில் ஒரு திரைப்படத்தின் அரசியல் பேசினார்ன்றதுக்காக அவர் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்கிறார். அன்றைக்கு நான் தான் முதல் முறையாக என்னுடைய குரல் தான் முதல் குரலாக வெளியே வந்தது. அவர் ஜோசப் விஜயாக இருந்தாலும் அல்லது விஜய் முகமதுவாக இருந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனை? அவர் என் மண்ணை சேர்ந்தவர். என் மண்ணுக்கு எந்த தொடர்பும் இல்லாத நீ என் மண்ணில் அரசியல் பேசுவதை நான் ஒரு நாள் ஏற்கவே மாட்டேன்றதில் தெளிவாக சொன்னோம். இந்த பிரிவினைவாதத்தை நீங்கள் கொண்டு வராதீங்கன்னு அன்றைக்கு அவருக்காக தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் கலந்துக்கிட்டவன் நான். இன்றைக்கு அவர் வழியை வந்து இதில் நான் ஆதரவு கொடுக்குறாருன்னா அவருடைய நட்பை விட எதிர்த்தளத்தில் நிற்கிற இப்போ இன்று சமூக சிந்தனை உள்ள ஒரு சமூக நீதி காக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அல்லது பத்திரிகையாளர்கள் சொல்கிற திட்டல் வந்து மேன்மையானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட போனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அவர் உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போய் ஒரு மாபெரும் மதக்கலவரத்துக்கு பின்னாடி கொண்டு போய் நிறுத்திடுவார். அது ரொம்ப ஆபத்தானது. அதை அவர் உணரணும். கரூர்ல உண்மையான நிலவரம் ஒரு மாநிலத்தில் என்ன நடந்தது, அதாவது உச்சநீதிமன்றம் சாடுவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியாமல் வெறும் ஆவணங்களின் அடிப்படையில் டக்குன்னு வந்து ஒரு அரசை சாடுவது வந்து ஏற்புடையதல்ல. அதை நம்ம அப்படி தான் பார்க்குறோம். நம்ம ஒரு மாநில அரசு இன்றைக்கு சரியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதாக நம்ம நம்புகிறோம். அதற்கு உண்டான கள நிலவரத்தை தான் நம்ம பார்க்க முடியுது. உச்சநீதிமன்றம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்மக்கிட்ட வராது, நம்மளை வந்து பார்க்காது. நம்ம பாதிக்கப்பட்டு நிற்கும் பொழுதோ அல்லது நமக்கு அநீதி இழைக்கப்பட்ட பொழுதோ, காவிரி நீர் நமக்கு வராமல் தடுக்கப்பட்ட பொழுதோ, முல்லை பெரியார் அணை உயர்வில் வந்து இதெல்லாமே வந்து அதுக்கெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரியான விஷயங்களில் வந்து சொல்லுதுன்னு சொன்னால் இது தேர்தல் காலம். இன்னும் 5 மாதத்தில் எலெக்ஷன் இருக்குது, ஸ்டேட் எலெக்ஷன் இருக்குது, மாநில தேர்தல் இருக்கிறதுனால தேர்தலை நோக்கி அவரவர் எப்படியாவது வந்து ஆளுகின்ற இந்த ஆட்சியை வந்து அகற்றிட்டு ஒரு புதிய ஆட்சி கொண்டு வருவதற்கு மக்களிடத்தில் அவங்களை பற்றி என்னெல்லாம் தவறாக சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்த ஒன்று தான். இன்னும் 7 மாசத்துல தேர்தல் வந்து இந்த மாதிரி ஒழிக்கிற குரல் ஏதோ ஒரு கூட்டணி வச்சா மதுரையில் என்னன்னா சட்டசபையில் ஒழிக்கலாமே, அது ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வெளியில தான் இப்போ நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல இன்றைக்கி அரசியல் நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு கட்சிக்குள்ளே போனால் அந்த கட்சி தலைமை என்ன சொல்லுதோ, தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் கேட்கணும். இப்போ இருக்கிற எனக்கு சுதந்திரம் பறி போயிடும். என்னால் ஒரு கருத்தை சொல்ல முடியுது. ஆட்சியில் இருப்பவர்கள் சரியானதை செய்யும் பொழுது பாராட்டவும், தவறை செய்யும் போது சுட்டி காட்டவும் எனக்கு இருக்கிற இந்த உரிமை எங்கிட்ட இருந்து போயிடும். அதை நான் விரும்பலை. நான் ஒரு இடத்துல கைகட்டி அடிமையாக நிற்பதை எனக்கு விரும்பலை. இல்லை, நான் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் பொதுவாக தான் சொல்கிறேன். கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல போற விஜய் வந்து நிறைய கோரிக்கைகளை காவல்துறை கிட்ட வச்சிருக்காங்க. அது என்னன்னா இது சரியான வழிகாட்டுதல் இல்லைன்னு தான் நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் இப்போ சொல்லலை. இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த மட்டும் ஒரே வார்த்தையில் நானும் இங்கேருந்து கடந்து போனால் கடந்து போயிடலாம், 16வது நாள் காரியம் முடிவிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறேங்க உங்கள்கிட்டன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஆனால் அது அறிவுபூர்வமானதா? அது அறிவுபூர்வமானதா? இல்லை. ஆனால் நேற்றைக்கு உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் அப்படி சொல்லிட்டு போகிறாரு, அவரை விட்டுட்டீங்களே, எப்படி உங்களால் விட மனசு வந்துச்சு? அவர் சொல்லிட்டு போயிட்டால் அவர் சொன்னது என்ன வேத வாக்கா? 16வது நாள் காரியம்னா யாரும் என்ன நீங்கள் பாட்டுக்கு புதுசாக எடுத்து விட்றாங்க, புதுசாக கொண்டு வர்றாங்க. ஒரு விபத்து கரூரில் நடந்தது, முழுக்க முழுக்க ஒரு விபத்து. அது யாரு மேலேயுமே பிளேம் பண்ண முடியாது. அரசின் மேலேயும் பிளேம் பண்ண முடியாது, தாவேகா மேலேயும் பிளேம் பண்ண முடியாது. அது ஒரு விபத்து. விபத்து என்பது எதிர்பாராமல் நடக்கிறதா விபத்து. அப்படி ஒரு விபத்து நடந்துருச்சு. ஆனால் அந்த விபத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நாமளே இருக்கோம், ஒரு பஸ்ஸில் நின்றுட்டுருக்கோம், ஒருத்தர் வந்து தெரியாமல் ஒருத்தர் காலை மிதிச்சிடுறோம், தெரிஞ்சு மிதிக்கிறோம், என்ன செய்கிறோம்? சாரி சார்னு சொல்கிறோம். அதுதான் பண்பு. அந்த விபத்து நடந்ததற்கு தாவேக்காவிலிருந்து நாங்கள் பொறுப்பேற்கிறோம்னு சொல்லியிருந்தால் அன்றைக்கி இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 14 நாளாக நாடு முழுக்க இதையே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய அணுகுமுறையில் கோளாறு இருக்குன்றதை நம்ம உணர முடியுது. நான் முதல்லே சொன்னேன், தாவேக்காவிற்கு நல்ல வழிகாட்டுதல் கூடிய தலைவர்கள் வேணும், அறிவுரை சொல்லக்கூடிய தலைவர்கள் வேணும், சுட்டி காட்டுகிற தலைவர்கள் வேணும்னு. ஆனால்
லட்சோப லட்சம் மக்களுடைய பேரன்பை பெற்ற நடிகர் விஜய் அவர்கள் தனக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஆட்கள் சரியான ஆட்கள் இல்லைன்றது என்னுடைய கருத்து. முதல்ல இருந்து நான் அதை சொல்லிகிட்டே இருக்கேன். நான் ஆதவர்ஜனா போன்றவர்கள் விசிகாவிலிருந்து வெளியே போகும் பொழுது நான் இதை சொன்னேன். அப்பவும் நான் தான் கடுமையாக எதிர்த்தேன். எனக்கு இதுக்கு நேரடி தொடர்பு இல்லை, அவருக்கு எனக்கு பகையும் கிடையாது. ஆனாலும் சொன்னேன், பணக்காரர்கள் மக்களுக்காக அரசியல் செய்யவே முடியாது, ஒரு நாள் வாய்ப்பே கிடையாது. பெரும் முதலாளிகளும் பணக்காரர்கள் மக்கள் சேவை வரன்றதை நான் ஒரு நாள் ஏற்கவே மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன் அந்த ஒரு கருத்தை. அவர் இங்கேருந்து போகிறாருன்னா அவர் போய் வேற ஒரு ஐடியாலஜியை கொண்டு வர்றாரு, வேற ஒரு வேலையை செய்கிறாரு. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், கரூர் நிகழ்வில் வழக்கில் அவர் சேர்க்கப்படாமல் இருக்கிறாருன்னா அப்போ பணம் இருந்தால் எது வேணாலும் செய்ய முடியும். தான் வீட்டில் இழவு விழுந்திருக்குன்னு சொல்கிறவர் 3வது நாள் தனி விமானத்தில் போய் ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்க முடியுது, அதுக்கு போயிட்டாரு. நேற்றைக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நீங்கள் 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் பேச மாட்டோன்றது, நீங்கள் உத்தரகாண்டில் இறங்கி நிற்கும் பொழுது ஏஎன்ஐ செய்தியாளர் பெண் செய்தியாளர் கேட்கும்போது அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்க வேண்டியனே, 16 நாள் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் பேச இங்கிலீஷில் கூட சொல்லிட்டு போயிருக்கலாமே. அங்கேருந்து ஏன் ஓடுறீங்க? வராத போனை எடுத்து காதில் வச்சுட்டு போறீங்களே, போனே வரல, சும்மா காதில் வச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்போ நாளுக்கு நாள் காரணங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க, ஒரு பொய்யான காரணங்களை. பொதுவெளியில் ஊடகங்களில் பேசும் பொழுது கரூரில் நடந்தது அமைச்சருடைய சதின்னு சொல்கிறாங்க. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் போய் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? வேறு காரணங்களை சொல்கிறாங்க. அங்கேயும் போய் சதின்னு சொல்லணும். அப்போ இந்த உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொன்ன தகவல்கள் எதையுமே சொல்லாமல், ஏன்னா இங்கே இருக்கிற நீதிபதிக்கு தினம் செய்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு தெரியும். அதை சொன்னால் ஏற்க முடியாது, டாக்குமெண்டேஷன் இருக்கான்னு தான் கேட்பாங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் போய் இங்கே சொன்ன போய் ஊடகத்தில் சொன்னதை போய் அங்கே போய் சொல்கிறாங்க. அதனால தான் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 2 பேருமே போடுங்க, ஆவணங்களை சமர்ப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசும் ஆவணங்களை சமர்ப்பிப்பாங்க. அவங்க சதினா அதற்கான எவிடன்ஸை கொடுக்கணும். அதை கொடுக்காம இதை இழுத்துக்கிட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையாக, எனக்கு அதுதான் கேட்குறேன். அரசியல் இப்படி வந்து நிற்கிது. இந்த இடத்துக்கு வரும்போது தான் நான் சொல்கிறேன், ஒரு அன்பை பெற்றிருக்காரு நடிகர் விஜய் அவர்கள், மாபெரும் அன்பை பெற்றிருக்கிறாரு. அவரை நம்பி லட்சோப லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்கள நீங்கள் அரசியல் படுத்துங்க, அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற அன்பான கோரிக்கை. அவங்க நாட்டை வந்து நடிகர்கள் கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்போ அரசியல் தலைவருடைய வாரிசு கையில கொடுக்கலாமா? நடிகர் விஜய் வந்து காலம் கொடுத்து ஒரு படத்துல இருந்து இயக்கம்னு ஆரம்பிச்சு அவர் தொண்டர்களை உருவாக்கி நான் சொல்றேன், நேற்று வந்த உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுத்திருக்காங்க. அப்ப அதை ஏற்க முடியுமா உங்களால? நடிகர்கிட்ட நாட்டை கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உடனே அதுக்கு டைரக்ட் மீனிங் அப்படியே எடுத்துக்க கூடாது. இது வந்து அப்படியே மகுடம் சூட்டுறது இல்லை. களப்பணி செஞ்சு மக்களோட நின்று மக்களுடைய தேவை என்ன, மக்களுடைய அரசியல் என்ன, மக்களுக்கு எது தேவை, இன்றைக்கு மாநில அரசின் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்துக்கான பிரச்சனை என்னவா இருக்கு, எங்கெல்லாம் நம்மளுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, எங்கெல்லாம் நம்மளுடைய உரிமை பறிக்கப்படுகிறது, எங்கெல்லாம் நம்மளுடைய வரி பணம் நமக்கு திரும்ப வராமல் இருக்குன்னு இந்த அரசியலெல்லாம் புரிந்ததற்கு பின்னாடி ஒருத்தர் களத்தில் நின்னா கொடுக்கலாம். மறைந்த எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எல்லாருமே திரைத்துறையிலேருந்து வந்தாங்க. அண்ணா தொடங்கி கலைஞர் தொடங்கி எல்லாருமே திரைத்துறையிலேருந்து வந்தவங்க. 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியல் திரைத்துறையோட தொடர்புல தான் இருக்கு. அதனால தான் நடிகர் விஜய் அவர்கள் வர முடியுது. விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வர்றாங்க, இன்னும் சரத்குமார் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு வர முடியுது. நம்ம நேரடியாக அப்படி சொல்லலை. அவர் அதுக்கான தயாரான களத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி தான் கொடுக்க முடியும். அதைத்தான் நம்ம சொல்கிறோமே தவிர, நீங்கள் கேட்குற கேள்வி உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர்னா யாருக்கும் தெரியாமல் தூக்கத்தில் கொண்டு போய் பட்டத்தை மாட்டி விடலை. ஜனநாயக ரீதியாக அரசியலமைப்பு சட்டப்படி என்ன நடந்திருக்கோ அதுதான் நடந்திருக்கு. நாளைக்கு விஜய் அவர்கள் முதல்வராக வந்து அவருடைய மகன் சஞ்சய்க்கு துணை முதல்வர் கொடுத்தாலும் இப்படி தான் கொடுப்பாங்க. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் முடிவு செய்கிறது, சட்ட ரீதியாக நடக்குது. நம்ம அதை போய் குறை சொல்ல முடியாது. எப்படி நீதித்துறை சட்ட ரீதியாக சில அறிவுரைகளை சொல்லுதோ அதுபோல தான் இந்த மாதிரியான வாக்குமுறை தான் நம்மக்கிட்ட இருக்கு. நாம் 234 தொகுதியில் பெரும்பான்மை தொகுதியை வெல்றவங்க கையில் அதிகாரத்தை கொடுக்குறோம். அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுக்குள்ள எம்எல்ஏ பூரா சேர்ந்து தான் சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க டெப்டி சிஎம் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை போய் நம்ம இன்னும் யானை மாலை போடல சரஸ்வதி சபதம் மாதிரி. அதை நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் துணை முதல்வருக்கு தகுதியா இல்லையான்றதை முடிவு செய்ய வேண்டியது அந்த கட்சி உறுப்பினர்கள், வாக்களித்த மக்கள். நீங்கள் நானும் கிடையாது. துணை முதல்வராக பதவியேற்று அவர் செஞ்ச அநீதி என்ன, துணை முதல்வராக பதவியேற்று அவருடைய நிர்வாக குறைபாடு என்ன இருக்கோ அதை சுட்டி காட்டுவோம். அப்படித்தான் பேசணுமே தவிர இதையும் வந்து சேர்க்கிறது நல்ல அறிவுபூர்வமான விவாதமா எனக்கு தோணலை.
மவுத் சொல்லிட்டு கரூர் சம்பவம் பாய்க்குமா அவர் மீண்டும் சினிமாவுக்கு நடிக்க வருவார்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆர்வம்லாம் நான் சொல்ல விரும்பலை. விஜய் அவர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்ல வேணா விரும்புகிறேன். பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, ஒரு தகப்பை எந்த தகப்பனும் தன்னுடைய மகன் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான், தன்னுடைய மகன் நாசமாக போகணும்னு நினைக்க மாட்டான். ஒரு கல்லூரி படிப்பை முழுவதுமாக தாண்டாத விஜய் அவர்களை ஒரு திரைப்பட நடிகராக ஆக்கி முதலீடு செஞ்சு அந்த முகத்திற்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஒரு முகமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வார பத்திரிகையோடது இன்றைக்கு அவரே தமிழ்நாட்டில் முதல்வராக மாறுவார்ன்ற விவாதத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ அதிலிருந்து அவருடைய திரைப்படங்கள் எப்படி இருக்கணும், அவர் எப்படி வெற்றி அடையணும்னு எல்லா வகையிலும் அவருடைய அரசியல் பாதையை நோக்கி நகர்த்தினது அவருடைய தந்தையார் தான். அவர் இன்றைக்கு வச்சிருக்கக்கூடிய புதிதாக இவருக்கு பின்னால் சேர்ந்த யாருமே ஒரு நாளும் அவருக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. இது கடந்த கால வரலாறு அரசியல்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு. எல்லா மாநிலத்திலையும் சொல்லுது, எல்லா இடத்துலையும் சொல்லுது. அதனால அந்த கைகளை விலக்கி வச்சுட்டு அவருடைய தந்தையாரை பக்கத்தில் வச்சுக்கிட்டாருன்னா அவர் நல்ல வழிகாட்டுதலாக இருப்பார்னு நான் நம்புகிறேன். அவரும் நடந்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கணும். அது ஒரு தவறு, ஆமாம் ஒரு தவறு நடந்துருச்சு. நான் நினைக்கல, யாருமே தமிழக முதல்வர் ரொம்ப கனிவாக அன்பாக சொன்னார், அதை நான் ரொம்ப ஏற்கிறேன். நான் எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டன் சாகணும்னு நினைக்க மாட்டோம். இது போல் ஒரு பக்குவமான பேச்சை நீங்கள் முதல்வர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கணும், நீங்கள் கற்றுக்கணும். அப்படி அவர் சொல்லும் பொழுது நாங்களும் அப்படி நினைக்கல, ஏதோ நாங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டோம், அது ஒரு தவறு நடந்துருச்சு, அதனால் நாங்கள் பொறுப்பேற்றுக்கோம், இனிமேல் இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் ஈஸியாக அது முடிஞ்சிருக்கும். அங்கேருந்து ஒரு பொய்யை யார் சொல்லி கொடுத்தது உங்களை சொல்ல சொல்லி? அப்போ கூட இருந்தவங்க சரியாக வழி நடத்தலை. ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய்ன்னு போய் 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 சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிது. இப்போ நீங்கள் சொல்கிற பொய்யை உண்மையாக ஆவணங்கள் வேணும். சதி நடந்தது கத்தியில் வச்சு கிழிச்சாங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளருடைய மனைவி ஒரு ஊடகத்துக்கு சொல்கிறாங்க கத்தியை வச்சு கிழிச்சாங்கன்றாரு. ஆனால் அவங்க தான் தன்னுடைய கணவரை காப்பாற்றுறதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு தேசிய கட்சியினோட முன்னாள் மாநில தலைவர் ஹேமமாலினி கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு கத்தியை வச்சு கரகரன்னு அறுத்தாங்கன்னு. இதை கேவலமான செயலை எங்கேயாவது பார்க்க முடியுமா? எவ்வளோ பச்சையான பொய் பாரு, கத்தியை வச்சு கரகரன்னு அறுத்தாங்கன்னு. கிட்டத்தட்ட 100 பேருக்கிட்ட வரைக்கும் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, 41 பேர் செத்துருக்காங்க, அங்கிட்டு ஒரு 50 பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. யாராவது கத்தி காயம்பட்டு இருந்திருக்காங்களா? நான் அடுத்தவங்க போய் சொல்ல மாட்டாங்களா? வந்திருக்கவங்க பூரா விஜய் ரசிகர்கள், விஜயை பெரும்பான்மையாக நேசிக்கிறவங்க, அவங்க அப்புறம் போய் சொல்லலாம்ல. என்னை கத்தியை வச்சு கிழிச்சாங்க, ஆமாம் சதி நடந்திருக்குன்னு யாருமே சொல்லலை. யார் எப்போ சொல்கிறாங்க? எப்பெல்லாம் இந்த நீங்கள் கேட்ட ஹரிஹர ராஜா சர்மா குரல் உள்ளே வருதோ, எப்போ அண்ணாமலை குரல் உள்ளே வருதோ, அப்போ இருந்து தான் அவங்க பொய் அப்படின்னா கூடுதலாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு நல்லதே கிடையாது. வேகமாக ஒரு உண்மை கண்டறிய குழு அனுப்புகிறாங்க. இவங்களுக்கு எப்படி தான் இந்த உண்மை கண்டறிய குழுவுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பட்டி, மைக்கேல் பட்டியில் ஒரு பெண் இறந்ததுக்கு மதமாற்றம் செஞ்சு அந்த பெண் இறந்தாங்கன்னு சொல்லி அப்போ யாருடைய தலைமை தெரியுங்களா? நடிகை விஜயசாந்தி தலைமையில். இவங்களுக்கு நடிகைகள் தான் கிடையாது, உண்மை கண்டறியறதுக்கு இந்த நாட்டில் நடிகைகள் தான் ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. பாருங்க ஒரு கட்சி எப்படி இருக்கு பாருங்க. விஜயசாந்தி தலைமையில் ஒரு குழு, இந்த குழுவுக்கு வேகமாக ஹேமமாலினி என்ன இன்டர்போல் ஆஃபீஸரா? உண்மையை கண்டறிச்சிருவாங்களா? வேகமாக ஒரே நாள்லேயே டக்கு டக்குன்னு கொடுத்தாங்க. அதை ஒருத்தவங்க சொல்கிறாங்களா, இவர் ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாராம். அந்த டிரான்ஸ்லேட் இருக்குது பாருங்க, அது நம்மளுடைய அரசியல் எவ்வளோ கேவலமாக போயிருக்குன்றதுக்கான உதாரணம். அதனால் திரும்ப திரும்ப அந்த பொய்யில் நிற்கக்கூடாது. ஒரு தவறு நடந்துருச்சு, அந்த தவறுக்கு நாங்கள் பொறுப்பே இருக்கிறோம். இறந்த உயிர் திரும்ப வரப்போகிறதில்ல. அவங்களும் உங்களை கிளைம் பண்ணல. அவங்களும் இவர்னால தான் நாங்கள் செத்தோன்னு யாராவது எந்த குடும்பத்திலேயாவது சொன்னாங்களா? இவர்னால தான் சொன்னான்னு இவரையும் சொல்லலை, அரசையும் சொல்லலை. நீங்களா இடையில நின்றுக்கிட்டே இதை பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ எலெக்ஷன் வரும்பொழுது சும்மா ஒரு திமுகவின் மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்கா வைங்க, ஆட்சி குறைபாடு இருக்கா சொல்லுங்க, நிர்வாக குறைபாடு இருக்கா சொல்லுங்க, ஊழல் இருக்கா சுட்டி காட்டுங்க, லஞ்சம் இருக்கா சுட்டி காட்டுங்க, யார் தவறு செஞ்சிருந்தாங்களோ ஆதாரத்தோட சுட்டி காட்டுங்க. இது என்னடா சம்பந்தம் இல்லாத ஒரு அவதூறை தூக்கிட்டு வர்றீங்க? மக்களை பைத்தியக்காரனாக்க கூடாது. கிட்டத்தட்ட 14 நாள் அந்த நாட்டில் இது விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இதைத்தான் நான் சொன்னேன். ஒருத்தர் வந்த உடனே நடிகர்ன்றதுக்காக நாட்டை கொடுக்காது. ஏன்னா அவருடைய ஒரு ஸ்டெப்பு தவறாக எடுத்து வச்சதுல தான் நம்ம 2 வாரமாக இதை பேசிக்கிட்டே இருக்கோம். அது நல்லது இல்லை. அதாவது அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது உண்மையா இருந்திருந்தா கூட ஒரிஜினல் கிரௌட படம் பிடிக்கணும்னு ஒரு இயக்குனர் ஆசைப்பட்டிருக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக அவங்க சாவ படம் பிடிக்க வந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா?
நம்மளும் ஒரிஜினல் க்ரௌடு பப்ளிக் க்ரௌடில் போய் ஷூட் பண்ணுறோம். அதில் அவர் நடிக்கிற படம் கடைசி படம்னு ஒரு சொல்லியிருக்கிறதுனால அந்த இயக்குனர் சார் இந்த க்ரௌடை யூஸ் பண்ணிக்கலாம் நினச்சிருக்கலாம். அது உண்மையான எனக்கு தெரியல, ஒருவேளை அது நடந்திருந்தா. ஆனால் இப்படி ஒரு பின்விளைவை ஏற்படுத்துன்றது அதுக்கு காரணம் மொத்தத்தில் இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பெரும்பான்மை கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை, அவருக்கும் தெளிவான பார்வை இல்லை. அதை சரி செஞ்சுக்கிட்டா அந்த பிரச்சனைக்கு வேலை இல்லை, அவங்கவுங்க நம்ம வேலையை பார்க்கலாம். சார் உதயநிதி திடீர்னு ஒரு நாள் அரசியலுக்கு வரல சார், அவங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்காரு சார். அவரை போய் நீங்கள் அவர் அரசியல் குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு வந்திருக்காரு. அதை நம்ம அப்படிலாம் நீங்கள் விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை. உதயநிதி செய்கிற தவறை சுட்டி காட்டுங்கன்னு சொல்கிறேன். நான் பணக்காரர்கள் அரசியலுக்கு வர நிறைய பேர் வந்திருக்காங்க. அமெரிக்காவிலே இன்னைக்கு ஒரு பணக்காரன் தான் அதிபராக உட்கார்ந்துருக்காரு. ஆனால் நீங்கள் அடிப்படையாக மக்களுடைய தேவையை புரியணுமா இல்லையா? அதுதானே ரொம்ப முக்கியம். பஸ்ஸில் இடம் கிடைக்குமா கிடைக்காது, எந்த பஸ்ஸு எங்கே போகுது, ரேஷன் கடையில் என்னென்ன பொருள் போடுறாங்க, மானியம் எதுக்கு கொடுக்குறாங்க கொடுக்கல, இதெல்லாம் தெரியணும்ல. ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவருக்கு தெரியணுமா இல்லையா? மக்களோட நடிகர் விஜய் அவர்கள் இன்னும் நெருக்கமாகணும். அவர் இன்னும் நெருக்கமாகலை. ஒரு மாநிலத்தோட முதல்வராக இருக்கக்கூடிய அவர் ஸ்டாலின் அவர்களை நான் பார்க்கும் பொழுது பல முறை நான் விமான நிலையத்தில் சந்திச்சிருக்கேன். சின்ன ஃப்ளைட்டில் மக்களோட பயணிக்கிறாரு. ஆனால் நீங்கள் தனி விமானத்தில் பயணிக்கிறீங்க. அதுதான் சிக்கல் தொடங்குது. நீங்கள் ஒரு முறையாவது மக்களோட பயணிச்சிங்கன்னா மக்கள் ஒரு கேள்வி சொல்லுவாங்க, ஒரு இடத்துல அவங்களுக்கு சுட்டி காட்டுவாங்க. சார் நான் உங்கள் ரசிகன் தான், ஆனால் நீங்கள் மாற்றிக்கிங்க சார், உங்கள் ஸ்பீச்சில் இந்த வார்த்தை வேணாம் சார்னு சொல்லுவாங்க. நீங்கள் தனி விமானத்தில் போய் தனியாகவே வந்தீங்கன்னு சொன்னால் எப்போ நீங்கள் மக்கள்கிட்ட எப்போ தான் பேசுவீங்க? கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலை, பத்திரிகையாளர்கிட்டையும் பேசலை. என்ன தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா அவரை வழிகாட்டணும்ல. உலகத்தில் ஹிட்லரை விட ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியை பார்த்துருக்க முடியாது. அந்த ஹிட்லர் பேசும்போது கூட அவருடைய தொண்டர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, அவருடைய சக அதிகாரிகள் உட்கார்ந்துருப்பாங்க. இந்திய வரலாற்றிலேயே ஒரு தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு, மேடையில் இருக்க 7 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அது தாவேகாவுடைய மாநாட்டில் பார்க்க முடிஞ்சது. இது தலைவருடைய கட்டளையா, அவரை தவறாக வழி நடத்துகிற அந்த 7 பேரா? அந்த கேள்வி வேணுமா இல்லையா? அப்படின்னா அவர் யோசிச்சிருக்கணும் எதுக்கு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ பெரிய அணுகுமுறையில் கோளாறு இருக்குன்றதை தான் நம்ம சொல்கிறோம். சரியாகும் நம்புவோம். ஏன்னா இது குறித்து நம்ம இந்த வழக்கை ரொம்ப விசாரிக்க முடியாது. அரசு ஒரு தனிநபர் ஆணை அமைச்சிருச்சு, உயர் நீதிமன்றம் ஒரு SIT போட்டுருச்சு, உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு இன்னும் 2-3 நாளில் சொல்லிடுவாங்க. அதனால் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம விரிவாக பேசுவோம். நன்றி.